நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோசுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷத்தில் உள்ள வசனங்களை 51வது வசனத்தை நாம வாசித்து தியானிக்கலாம். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? கேள்வி கேட்டார் இயேசு, பதில் கொடுத்தார்கள் அன்பு சீடர்கள். கேள்வி கேட்டார் இயேசு, பதில் கொடுத்தார்கள் அன்பு சீடர்கள். இதை கேட்கின்ற நீங்கள் என்ன சொல்ல போகின்றீங்க? இயேசுவையே பார்த்து அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள் சீடர்கள். இயேசுவையே பார்த்து. இயேசு அன்பு சீடர்களை பார்த்து, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். சீடர்கள் மறுமொழியாக, ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அடுத்தபடியாக இயேசு சொல்லுகின்றார், இப்படி இருக்க பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தம்முடைய பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இயேசு இப்படியாக சொன்னார், நீ அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்று சொல்லுகிற போது அவர் மறுபடியுமாக உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கூட பேச ஆசைப்படுகிறீர்களா? ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா, உமது மகிமை பார்க்கணும் ஐயா, வேதம் மாறாயணும் ஐயா. நீர் சொல்லிய வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்யணும். அதுல இருக்கிற வெளிச்சத்தை நாங்க சொந்தமாக்கணும். அதற்குள்ள இருக்கிற பிரகாசத்திற்குள்ள நாங்க பிரவேசிக்கணும். இருள் அணுகாதபடி, இந்த உலக தீங்கு அணுகாதபடி கிறிஸ்து இயேசு வசனத்திற்குள் நாம் பிரவேசிப்போம். அன்பு தெய்வமே, எங்கள் ஆசை நேசராகிய இயேசுவே, கொஞ்ச நேரம் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து வேத வசனத்தை தியானிக்கும்படி ஜோசுவா டிவி நேயர்களோடு ஒன்றாயிருக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே எங்களோடு இருந்து செயல்படுவீராக. வேத வசனம் நீர் விரும்புகின்ற காரியங்களை செய்து முடித்துவிட்டு திரும்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கடந்த நாட்கள்ல இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா? கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வசன தலைப்பு ஒரு விசேஷித்தவைகளாக இருக்கிறது. கடந்த நாட்கள்ல ஒரு 4-5 செய்திக்கு முன்பதாக இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்
யோவான் கடிதத்துல ஞாபகம் இருக்கிறதா? அத மாதிரியே இன்றைக்கு இவைகளையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? இதுல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய உள்ள மகிழும்படியாக ஒரு சிறிய சிறிய பாடலை, புதிய புதிய பாடலை கர்த்தர் கற்றுக் கொடுத்து, அன்பு தெய்வம் இயேசு நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கின்றது. சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக இவைகளை நீங்க காண்கின்றீங்க, கேட்கின்றீங்க. இயேசு சொன்னாரு, உங்க கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேகம் தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும் நீங்க காண்கிறத காணவும், நீங்க கேட்கிறத கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்படி சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசுதான் சொல்லுகின்றாரு, அன்பு சீடர்களை பார்த்து, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று இயேசு சொல்கின்றார். அதற்கு மறுமொழியாக, அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்று சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிய சில வசனங்களை நான் உங்கள் மத்தியில சொல்ல, பிரசங்கிக்க ஆசைப்படுகின்றேன். ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா, உமது மகிமை பார்க்கணும் ஐயா, பேதம் மாறாயணும் ஐயா. மத்தேயு சுவிசேஷத்துல 13 அதிகாரத்துல இப்படியாக 34வது வசனத்துல இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களுடனே உவமைகளாய் பேசினார். உவமைகளால் அன்றி அவர்களிடத்தில் பேசவில்லை. என் வாயை உவமைகளால் திறப்பேன் என்றும் பூர்வ காலத்து மறை பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்றும் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. அப்பொழுது இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நிலத்தின் களைகளை பற்றிய உவமைகளை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று இயேசு சொன்னாரு. சீடர்கள் சொன்னாங்க, நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற அறிவினால் உங்களுக்கு இவைகளை நான் பிரசங்கிக்கின்றேன், பேசுகின்றேன், தியானம் பண்ணி பேசுகின்றேன். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், அதை நாங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீடர்கள் சொன்னார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அடுத்த வசனத்தில் அவர் பிரதியுத்தரமாக, இயேசு பிரதியுத்தரமாக, நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள் அறிந்து கொண்டீர்களா? பாருங்க, இயேசு சொல்ற இந்த வசனத்தை பாருங்க. சீடர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நிலத்தின் களைகளை பற்றிய உவமைகளை நாங்க கேட்க ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே மறுமொழியாக இயேசு சொல்றார், கேள்வி கேட்டார் இயேசு, பதில் கொடுத்தார்கள் அன்பு சீடர்கள். இதை கேட்கின்ற நீங்க என்ன சொல்ல போகின்றீங்க? இயேசுவையே பார்த்து சீடர்களிடத்தில் இயேசு கேட்டார், மறுமொழியாக சீடர்கள் பதில் கொடுத்தாங்க. இங்க இந்த வேத வசனத்தில் 38வது வசனத்தில் நிலம், இயேசு பதில் சொல்லுகிறார், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள், களைகளோ பொல்லாங்கனின் புத்திரர்கள், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. நிலம் உலகம், அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுப்பு அறுப்பவர்கள் தேவ தூதர்கள். ஏனென்றால் களைகளை சேர்த்து சுட்டு எரிப்பது போல் இந்த உலகத்தின் முடிவினிலே நடக்கும். மனுஷ குமாரன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் வந்து அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமக்காரர்களையும் சேர்த்து அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே
அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிற வசனத்தை பார்த்தீர்களா? பிரியமான சீடர்கள் கேட்குறாங்க, நிலத்தின் களைகளை பற்றி நாங்கள் கேட்கணும், நாங்கள் அறியணும் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, நல்ல நிலத்தில் விதைக்கிற நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள், களைகளோ பொல்லாங்கனின் புத்திரர்கள். இயேசு இந்த உலகத்தில் நல்லவைகளை விதைக்கிறார், நன்மையானவைகளை விதைக்கிறார், சந்தோஷமானவைகளை விதைக்கிறார். ஆனால் இங்கே அதற்கு எதிராக ஒரு சத்துரு இருக்கிறான், உலக அதிபதி இருக்கிறான். அவன் களைகளை விதைக்கிறான், துக்கத்தை விதைக்கிறான், துன்பத்தை விதைக்கிறான், பாவத்தை விதைக்கிறான், அசுத்தத்தை விதைக்கிறான், அழிவுக்கு விதைக்கிறான் என்று இயேசு இங்கே சொல்லுகின்றார். இப்படி இந்த சில வசனங்களை சொல்லிவிட்டு தான் இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, நீங்கள் இவைகளையெல்லாம் அறிந்திருக்கிறீர்களா? வேத வசனத்தை அதிகமாக வாசிக்கிறீர்களா? இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்றார் நம் இயேசு. சீடர்களை பார்த்து அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள் சீடர்கள் இயேசுவையே பார்த்து. யோவான் சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் இப்படியாக 5வது வசனத்தில் தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிந்திருப்போம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடம் வரான். தோமா 5 வசனத்தில், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிந்திருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இயேசு சொல்கிறாரு, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் காரணம் என்ன பாருங்க. 1வது வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இதை அறிந்திருக்கிறீர்களா? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வசனத்தை கொஞ்சம் நின்று தியானித்து பார்க்கலாமா? என் பிதாவின் வீட்டில். தோமா சொல்றான் 5ஆம் வசனத்தில், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிந்திருப்போம் அப்படின்னு சொல்றான். அதற்கு இயேசு முன்பதாக அந்த வசனத்தை, இப்போ ஏன் இந்த வசனத்தை கேட்கான், இந்த மறுமொழி கேட்கிறான். இயேசுவிடம், நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதற்கு முன்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீங்க, வழிய நீங்க அறிந்திருக்கிறீங்க. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கின்றீங்க, வழியையும் அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னு தான், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோம் ஐயா, வழியை நாங்க எப்படி அறிந்திருப்போம்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடம் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் இது நாள் முதல் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீங்க. இதை கேட்ட உடனே 9வது வசனத்தில் 8வது வசனத்தில் பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும்,
அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றான். தோமா சொன்னா, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழி அறிய மாட்டோமே, வழி எப்படி ஐயா அறிந்திருப்போம்னு சொன்னான். இங்க பிலிப்பு சொல்லுதான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். பிதாவை காண இந்த பேதுரு விரும்புகிறான். அடுத்து இயேசு சொல்றாரு, பிலிப்பு, அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலமும் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகின்றாய்? நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? இதுநாள் முதல் நான் உங்களுடனே இருந்து கிரியை செய்கிறவைகளை நான் என் சுயமாக பேசவில்லை, பிதாவே இந்த கிரியைகளை செய்து வருகிறா. பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க எவைகளை அறிய விரும்புகிறேன் என்றால் இயேசு சொல்லுகிறார் அல்லவா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்க விசுவாசிக்கிறது இல்லையா? இது நாள் முதல் நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னுடனே வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இவைகளை நீங்க அறிய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 1 பேதுரு எழுதின பொதுவான நிருபத்தில் அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். பேதுரு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன்பு செய்த பாவம் கலர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகிப்போன குருடனாயிருக்கிறான். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகிப்போன குருடனாயிருக்கிறான். அன்பானவர்களே, இங்கு ஒரு சில காரியங்களை நம்ம வாசித்து தியானிக்கலாம். 8வது வசனத்தில், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றதுமானவர்களாய் இருக்க ஒட்டாது அப்படின்னு சொல்லி இங்கு பேதுரு என்ற பக்தன் இப்படியாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அதிலே ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட கூட ஞானத்தோட கூட இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையோடு கூட தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் இவைகள் உங்களுக்குள் உண்டாயிருந்து பெருகினால் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். இவைகள் உங்களுக்குள் உண்டாகி பெருகினார். இவைகள் உங்களுக்குள் உண்டாகி பெருகினார் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும்
இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்க. இவைகள் உங்களுக்குள் பெருகியிருந்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவம் கலர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவின் வேத வசனத்தை அறிந்திருக்கிறோம். அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை உருவாக்க போயிருக்கின்றார். அந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு இங்கே சீக்கிரமாக வரப்போகின்றார். அந்த வருகையிலே பங்கு பெறும்படியாகத்தான் இப்படியாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்காக எரேமியா தீர்க்கதரிசன ஆகமத்துல 9வது 8வது அதிகாரத்துல இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, ஆகாயத்து நாரை முதலாய் தாங்கள் வரத்தக்க வேளையை அறியும். இன்னும் காட்டு புறாவும் கொக்கும் தகைவிலாம் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ என்னுடைய நியாயத்தை அறியார்கள் என்று ஆண்டவர் வேதனையோடு துக்கத்தோடு மனமடிவோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த மனமடிவை நீக்கும்படியாகத்தான் இவைகளெல்லாம் நாங்க அறிந்து கொண்ட ஆண்டவரே என்று சீடர்கள் சொன்னார்கள் அல்லவா. அந்த கர்த்தரை அறிகின்ற அறிவிலும் சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே வளரும்படியாக தாங்க பேதுரு என்ற பக்தன் சொல்லியிருக்கான். இப்படி இருக்க நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஜாக்கிரதையோடு கூட உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோட கூட ஞானத்தோட கூட இச்சை அடக்கம், இன்னும் இச்சை அடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட கூட்டி வழங்குங்க. இவைகளெல்லாம் உங்களுக்குள் பெருகி, இவைகள் உங்களுக்குள் உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. நீங்க வேதத்தை வாசிக்க மாட்டீங்க, வீணாக ஜெபிக்க மாட்டீங்க, வீணாக கர்த்தரை தேட மாட்டீங்க. கனி உள்ளவர்களாக சீடர்கள் என்கின்ற ஒரு பட்டத்தோடு சீடர்கள் என்கின்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கனி உள்ளவர்களாக வாழ்வீர்கள் என்று இங்க பக்தன் சொல்லுகின்றான். அதனால இயேசு சொல்லுகின்றார், இவைகளையெல்லாம் நீங்க அறிந்து கொண்டீர்களா? சொல்லலாமா? அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள் சீடர்கள் இயேசுவையே பார்த்து. தோமா சொன்னான், ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்க எப்படி அறிந்திருப்போம்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அதற்காகத்தான் இயேசு சொல்றார், இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா? நான் ஒரு ஸ்தலத்தை உண்டாக்க போகிறேன். நம்ம சூரியனை பார்க்கிறோம், வானத்தை பார்க்கிறோம், நிலவை பார்க்கிறோம், இவைகளெல்லாம் கண்களால காணுகிறோம். ஆனா காணாத ஒன்றை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். ஆயத்தப்படுத்தின பின்பு அவர் பிரதான தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு 2ஆம் வருகை வரப்போகிறார். அந்த வருகையை சந்திக்க
ஆயத்தமாகுவோமா? எங்கும் நிறைந்தவர் நீரையா, எல்லாம் அறிந்தவர் நீரையா, உம் கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று நாம் சொல்லுவோம் நம் இயேசுவையே பார்த்து. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இவைகளை அறிந்திருக்கிறீர்களா? அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். வாரும் இயேசுவே, உம்மை நாங்கள் வரவேற்கின்றோம். மேகங்களுடனே வருகின்றவரே, வாரும் இயேசுவே, உம்மை வரவேற்கின்றோம். உம்மை சந்திக்க ஆயத்தமாகுகின்றோம். இவைகளெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம் ஐயா. நீ சொல்லிய வேத வசனங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம் ஐயா. பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்பது அறிந்து கொண்டோம் ஐயா. எங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு திரும்பி வந்து எங்களை அங்கே சேர்த்து கொள்ளுவதை அறிந்திருக்கிறோம் ஐயா. பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம், சொன்னதை அறிந்திருக்கிறோம் ஐயா. நீர் சொன்னவைகள் எல்லாம் உம்மால் சுயமாய் சொல்லாம பிதா தாமே செய்தார் என்று சொன்னதெல்லாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் நாங்க உண்மையும் வேத வசனத்தையும் அறிய எங்க மன கண்களை அதிகமாக திறந்து தாரோம். இந்த வேத வசனம் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வேத வசனம் நீ விரும்பின காரியங்களை செய்து முடித்து விட்டு திரும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.